சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அப்படிதானே? வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தை சார்ந்த அனைவருமே இங்கே இருக்கிறீர்கள். நம்ம நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு சொத்து அப்படின்னு சொன்னோம்னா, அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு அமைப்பை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம். அதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வரம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறோம்ல. நாம் எந்த ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மதத்திற்கும், ஒவ்வொரு சமயத்திற்கும் பல்வேறு கொள்கைகள் இருக்கிறது. அவர்களுக்கு என்று நம்ம கடவுள்களை வைத்திருக்கிறோம். ஆனால் எல்லா மதமுமே போதிக்கிற ஒரு பொதுவான விஷயம் அன்பு தான். பொதுவான விஷயம் அன்பு. நம்ம வேற வேற சமயங்கள் பேர் வைத்து கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலும் பொதுவான விஷயம் அன்பு தான். அதே போல நாம மற்ற சமயத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அந்த சமயத்தை மதிப்பது. ரெஸ்பெக்ட் டு த அதர் ரிலிஜன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இங்கே நடக்கக்கூடிய சடங்குகள், திருப்பலியாக இருக்கட்டும், இந்த அச்சிப்பு விழாவாக இருக்கட்டும், புதிதாக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் கூட இருக்கலாம். இருந்தபோதும் அது ஒரு சமயத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிற நோக்கத்தோடு, புனிதத்தன்மையோடு இந்த சடங்குகளை கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் நீங்கள் இந்த சமயத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு மரியாதையாகவும் இருக்கும். அதே போல் இந்த கேபி இங்கே அமைந்திருக்கிறது, இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது. குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவர்கள் விசுவாசத்தோடு தான் போட்டுருக்காங்க. விசுவாசம், எங்கே விசுவாசம் இருக்கிறது அங்கு அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. விசுவாசத்தோடு நாம் யாராக இருந்தாலும் வேண்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனால மற்ற பெரியவர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, இந்த அர்ச்சிப்பு விழா தொடர்ந்து நடக்கிற திருப்பலியில பக்தியோடு, அமைதியோடு கலந்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு வேண்டுகொள்கிறோம். மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, புனிதர்களின் உருவத்தை படத்திலோ துருவத்திலோ வடித்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. தூய கன்னிமரியாருடைய கெவியை அர்ச்சித்து புனிதப்படுத்த உண்மை இறைஞ்சுகிறோம். கெவியை பக்தியுடன் பயன்படுத்தி உண்மை மகிழ்ச்சிப்படுத்தவும், இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், கெவியினுடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய வேண்டுதல் கேட்கப்படவும், இதோ இது அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும், சிறப்பாக லாரன்ஸ், ஷீலா, ஜெசிந்தா அவருடைய குடும்பத்திற்கும் சிறப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கிறோம். இவ்விழாவில் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். நீங்க தான் பண்ணணும். ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆசி பெற்றவரே, ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புத கண்டவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம் அம்மா மரியே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அம்மா மரியே, போற்றுகிறோம், புகழ்கிறோம் அம்மா. ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புத கண்டவரே.
புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த துறப்பள்ளியில சிறப்பாக லாரன்ஸ், ஷீலா, ஜெசிதா அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த பள்ளியினுடைய நலனுக்காகவும் இந்த பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த நேரத்தில் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் திருப்பள்ளியை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருப்பள்ளியிலே மன்றாடுகிறோம். மேலும் இந்த நாளிலே புனித அருளானந்தருடைய விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அருளானந்தருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய ஒருவருக்கும் நாம் அவருடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்காக திருப்பள்ளியை ஜெபிக்கவும் நாங்கள் மன்றாடுகிறோம். திருப்பள்ளியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனவரங்குவோம். மன்னிக்க வேண்டும், ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இறங்குவே.
இருக்கும் இறைவா, மறை சாட்சியான புனிதர் ஆனந்தருக்கு தளரா திறனையும் விடாமுயற்சியையும் கொடுத்து உமது நற்செய்தியையும் பாரத மக்களுக்கு அறிவிக்க செய்தீரே. அவர் ரத்தம் சிந்தி தந்த விசுவாச சாட்சியத்தை நாங்கள் இன்று நினைவு கூறுவதோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை சுவைத்து மகிழவும் எங்களை சுற்றி வாழும் மக்களுக்கு அது மகிழ்வோடு அறிவிக்கவும் வருந்தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகம். அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவே. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைப்பொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவல் எல்லாம் பெற்றிருப்பினும், மலைகள் இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலை சுட்டெரிப்பதற்கென்று ஒப்புவித்தார். என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, கற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும், பரவச பேச்சு கொடையும் ஒளிந்து போகும், அறிவு அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வாரும்போது அரைகுறையானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போலவே பேசினேன், குழந்தை மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போலவே எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நான் கண்ணாடியில் காண்பது போலவே மங்களாய் காண்கின்றோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது அரைகுறையாய் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றும் நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே சிறந்தது. இது கடவுளின் அருள்வாக்கு. என் தெய்வம் இயேசு. என்னாலும் காத்து அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்கு, என்னாலும் காக்க அஞ்சாமல் நடத்திடுவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு.
நாடும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் மரணம் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறுத்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காத்து என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு. என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தம் சிறையில் என்னை எந்நாளும் காப்பவரே. என் வழியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், வாழ்த்து பெறுவாராக. அல்லேலூயா. பாராட்டி இந்த நேரத்திலே அவர்கள் செய்த காரியங்களையும் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த பள்ளிக்காக அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட பெருந்தொகையை நமக்கு கொடுத்து அந்த தொகையின் வாயிலாக நமது பள்ளியில் படிக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் அவர்கள் செய்கின்ற அந்த சாதனைகளுக்காக 2013 செய்த காரியங்கள் கிட்டத்தட்ட 490 மார்க், 500 மார்க்குக்கு 490 மார்க் எடுத்து சாதனை செய்த மாவட்டத்திலேயே 3ஆவதாக சாதனை செய்த கலைவாணி என்ற பெண்ணிலிருந்து தொடங்கி நம் சாதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 100% தேர்ச்சி 9 ஆண்டுகளாக இந்த ஆண்டு தொடங்கி 9 ஆண்டுகளாக கடந்த 9 ஆண்டுகளாக நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டையும் 10வது ஆண்டுகளாக நாம் 100% தேர்ச்சி நாம் எட்டிவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக ஒரு உற்சாகம் ஊட்டும் வகையிலே அவர்கள் மார்க்கிலே 90% மேலாக எடுத்திருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் உற்சாகம் ஊட்டுகின்ற வகையிலே மதிப்பிற்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய தொகையிலிருந்து இந்த பரிசு தொகையை அறிவித்து அதன்படி அவர்கள் கையிலாலே அவருடைய தாயாரின் நினைவை போற்றும் வகையிலே நீட்டா மெமோரியல் என்ற ஒரு நினைவு தொகையை, நினைவு பரிசை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதையே இந்த நிகழ்ச்சியிலே கொடுத்து விடலாம் என்று நாங்கள் நினைத்த காரணத்தினால் அவர்களை அழைத்து அவருடைய தலைமையின் கீழே இந்த நிகழ்ச்சிகளை நடத்தியும் இந்த திருப்பணியை ஒப்புக் கொடுத்தோம். அமர்ந்திருக்கின்ற இந்த ஃபாதர் அவர்கள் கையாலையும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்கள், முன்னாள் நகராட்சி, முன்னாள் பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து தலைவர்கள், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள், பள்ளி கமிட்டி தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு முன்னிலையிலே இந்த பரிசுகளை வழங்கலாம் என்று நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பரிசளிப்பு விழா இன்னும் ஒரு 15 நிமிட துளிகளுக்குள்ளே முடிந்தரும். அதனைத் தொடர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு 2-3 நடனங்கள். அதனை தொடர்ந்து இந்த காலை நிகழ்ச்சிகள் முடியும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடியும் முன்பு யாரும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டாம்.
ஸோ சரியாக 1 மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்துவிடும். தயவு செய்து குழந்தைகளை கையோடு நீங்கள் அழைத்து செல்லலாம். நடுவில் வந்து என் குழந்தைகளை நான் அழைச்சிட்டு போகிறேன்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தயவு செய்து. ஸோ அதனால் பெற்றோர்கள் நமக்கு ஒத்துழைத்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்த முடியாத உண்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இங்கே வந்திருக்கின்ற டாக்டர் ஐயாவை ஒரு சில தொழில்கள் ஒரு ஆலோசனைகளையும் நீதிகளையும் அவர் அறிவுரைகளையும் சொல்ல அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பேரன்பிற்குரியவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, ரெவரண்ட் ஃபாதர் அவர்களே, உங்களை நான் வணங்கி இந்த நாட்டிலே இந்த பள்ளியில் எனக்கு ஒரு ஈடுபாடு. அதன் காரணம், நாங்கள் முதல் விவிலியத்தின் ஒரு பகுதியை நாங்கள் இங்கே கொடுக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த ஹெட்மாஸ்டர் ரொம்ப பரிச்சயமானவராய் மாறினார். அது மட்டுமல்ல, என்னுடைய தாயாரின் நினைவாக இந்த பள்ளிக்கூடத்திலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கு தைரியப்படுத்தி இன்னும் மென்மேலும் உயர வேண்டும் என்கிற காரணத்தினாலே நான் இந்த பரிசுகள் ஆரம்பமாக கொடுக்கப்பட்டன. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால், இப்பொழுது நீங்கள் மாதா அவர்களின் அந்த நினைவு கூடத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதன் முக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால், இறைவாக்கினர்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மக்களோடு பேசினார். அதுதான் பழைய ஏற்பாடு என்று சொல்வார்கள். அது மக்களோடு பேசினார். அதே ஆண்டவர் புனித மரி அன்னையின் மூலமாக இந்த உலகத்திற்குள் வந்தார் என்கிற அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே அவர்கள் மூலமாக வந்து இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவாக சிலுவையில் தன்னை தானே பலியிட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்கிற எண்ணத்தில் தான் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பள்ளியும் அதை தான் நினைவுபடுத்துகிறது. இந்த நாளிலே உங்கள் அனைவரை நான் வாழ்த்தி, பரிசு பெறுவர்களை வாழ்த்தி, மற்றவர்களும் இதை போல தங்களுடைய முழு முயற்சியோடு படித்து பெரியவர்களாக வேண்டும். அவர்கள் சொன்னது போல மாவட்டத்திலே 3ஆம் நிலை என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு சாதனை என்று நான் சொல்லுவேன். இந்த பள்ளியின் ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்டர் இவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் நான் பாராட்டி வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி. Everyone, for this year we are giving the prizes for the prize winners. First I request our father Dr. Samson sir to distribute the prizes. LKG merit holders R. Harishankar, second prize. Yes, Kishore, third prize. UKG K. Magadi, second prize. Second standard R. Kishore, second prize. R. Pragadishwaran, third prize. Third standard K. Kalavarasi, second prize. M. Ligash, third prize. K. Pragadishwari, third prize. Fourth standard S.V. Ramya, second prize. K. Shivasurya, third prize. Fifth
standard R. Gopalnath, second prize. Mohammad Umar, third prize. Sixth standard B. Subalakshmi, first. Yes, Jivashruti, second. U. Yogaraja, third. Seventh standard R. Gokul, first. B. Yuvashri, second. Yes, Patanjali, third. Eighth standard yes, Leona, first. M. Sangeeta, second. K. Prakash, third. Ninth standard R. Surender, first. R. Priyadashini, second. K. Ganesh, third. அடுத்து 10th ஸ்டாண்டர்டுக்காக நமது ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து பரிசுகளுமே டாக்டர் ஐயாவுடைய அந்த தொகையின் மூலமாக கிடைத்த வட்டி தொகையின் மூலமாக கிடைத்த அந்த தொகையின் மூலமாக இந்த பரிசுகள் வாங்கி அளிக்கப்படுகிறது. பரிசுகள் அதிக அளவில் இருந்தாலும் கூட எல்லா தொகையையும் நானே செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த தொகையை கொடுத்து இந்த பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இப்பொழுது 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சென்ற ஆண்டு சாதனை படைத்து மார்க்குகள் அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று இங்கே வந்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டு படித்தவர்கள், இந்த ஆண்டு படித்தவர்கள் அல்ல, சென்ற ஆண்டு படித்தவர்களுக்கான இந்த சாதனையை பாராட்டி இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Yes, Salima Begum, first. G. Vignesh, second. R. Sangeeta, third. Veerayan Memorial goes to S. Arun Kumar. For English, Nita Memorial goes to G. Vignesh. For Max, Raju Memorial goes to Salima.
Kandasamy Memorial goes to Salima. Students, be ready for that. I request Reverend Father Deepan குழந்தைராஜ் அவர்களை நான் அன்புடன் பரிசளிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். First prize. K. Ganesh, second prize. B. Subbalakshmi, third prize. Tamil handwriting, 6th to 8, R. Janani, first prize. S. Padanjali, second prize. B. Yuvashree, third prize. Tamil handwriting, 9th to 10, S. Leona, first prize. M. Devadarshini, second prize. K. Prakash, third prize. English handwriting, 6th to 8, R. Janani, first prize. N. Shanmugapriya, second prize. B. Yuvashree, third prize. English handwriting 9th and 10th, S. Leona, first prize. M. Devadarshini, second prize. B. Chitra, third prize. Essay writing for 6th to 10th, S. Vijayalakshmi, first prize. R. Surendra, second prize. M. Devadarshini, third prize. B. Yuvashree, third prize. Bible competition for 6th to 10, A. Vidyashree, first prize. A. Francis Christopher, second prize. M. Shivanandam, third prize. Tirukural rectification, 6th to 10, R. Surendra, first prize. A. Vidyashree, second prize. M. Kurtika, third prize. Singing competition 6th to 10, S. Leona, first prize. S. Jivasruti, second prize. A. Francis Christopher, third prize. Speech competition 6th to 10, S. Padanjali, first prize. M. Devadarshini, second prize. T. Akash, third prize.
for primary school, Tamil handwriting. Thank you for that. I request in the education committee, the president, மதிப்பிற்குரிய டாக்டர் ராஜேந்திரன் சார் அவர்கள். Tamil handwriting, first to third, R. Gedalakshmi, first prize. R. Pragadishwaran, second prize. M. Veera Devi, third prize. Tamil handwriting, fourth and fifth. S. Sahana, first prize. S. V. Ramya, second prize. M. Janani, third prize. S. Gopika, third prize. English handwriting, R. Gedalakshmi, first prize. S. Rudrashwaran, second prize. ஒரு 10 நிமிஷம் தானே இருங்க, அங்கே போய் நம்ம போய் உட்காந்து தூங்க போறீங்க. A.R. Kavya Ratna, third prize. K. Magadi, third prize. Consolation prize for S.P. Sai Guru. A. Sai Kritika, first prize. L.M. Magadi Varsha, second prize. T. Renuga, second prize. Third prize, R. Pragadishwaran. R. Kishore, third prize. Thank you, Dr. Sir. Dr. Dhanavalan. English handwriting for KG classes, R. Harishankar, first prize. S. Kishore, second prize. A. Andacholan, third prize. English handwriting for fourth and fifth, K. Pragadishwari, first prize. S. Sagana, second prize. M. Mahalakshmi, third prize. K. Bharat, third prize. Speech competition for fourth and fifth, S. Sagana, first prize. M. Janani, second prize. M. Gaushikan, third prize.
competition, B. Srinidhi first prize. B. Usha second prize. C.S. Kanika third prize. Tirukural competition, R. Pragadishwaran first prize. R. Gajalakshmi second prize. S. Reshma Priyadarshini third prize. S. P. Sai Darun third prize. S. Kishore third prize. For fourth and fifth, B. Usha first prize. C.S. Kanika second prize. கேமராலப்பா ஸ்டாண்டோடப்பா S. Venkateswaran third prize. Lakshmi, Harishankar. Thank you, sir. From first to third, L.M. Magadevarsha first prize. R. Gajalakshmi second prize. K. Ajay third prize. For fourth and fifth, M. Maria first prize. L.M. Rishivarma first prize. S. Venkateswaran third prize. Consolation prizes for Bible, M. Vidya. S. Leona. B. Ramakrishnan. For English handwriting, B. Srinidhi. M. Gopi Sri. S. Lishani. For drawing, M. Veera Devi. K. Mahadi. English handwriting, R. Shagini Priya. B. Usha. M. Janani. Neatness prizes for high school, S. Leona 98. T. Sri Vardhani 9B. P. Darshini 9B.
B. Yusri 88. R. Gokul 88. A. Francis Christopher 88. S. Yuvaraj 88. Gopalnath 68. A. Sairam 78. K. Aravindan 6th B. N. Vignesh Pandian 6th B. B. Yuvaraj 68. Neatness for primary. S. Venkateswaran 48. ஆதியும் அந்தமுமானவனே அன்பின் வடிவில் தேவனே புதனாதியாண்டே R. Pragadishwaran 38. மூவரு தேவாதேவனே R. Gajalakshmi 58. ஆதியும் அந்தமுமானவனே ஸ்தோத்திரமே செய்யா N. Yogeshwaran 58. அதனால அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த meanwhile I thank you very much for all the VIPs who have come and they have given a very good performance, a very good hilarious and very splendid presence in this occasion. And thank you once again for on behalf of the school staff and other parents. Thank you very much.
opportunity to attend this function. And then I thank my dear parents and students and co-workers. Thank you one and all. ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸ் வந்திருக்க எல்லாருமே வெயிட் பண்ணி ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு போவாங்க. தேங்க்யூ.